Hi 10th standard students, third chapter algebra example sum 3.40 ல second sum quadratic equation கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா nature of the roots கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சொல்யூஷன்ல given quadratic equation எடுத்து எழுதிக்கோங்க. 9x squared minus 24x plus 16 equal to 0. quadratic equation கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா போடுவோம்? delta equal to b square minus 4ac. இப்ப இதுல நமக்கு என்னென்ன தேவை? a வேணும், b வேணும், c வேணும். அது வந்து இந்த ஈக்குவேஷனுக்குள்ள தான் இருக்கு. சரியா? நீங்க ஃபார்முலாவை மட்டும் கரெக்டா போட்டுருங்க. இப்ப ஏங்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது? அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முத உள்ள நம்பர் என்னது? a ஈக்குவல் டு 9. bங்கிறது இந்த எக்ஸுக்கு முன்னால உள்ள நம்பர் என்னது? -24 cங்கிறது கான்ஸ்டன்ட் என்னது? இந்த நம்பர் 16. c is equal to 16. இப்ப நமக்கு a b c தெரியும். அப்படியே ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். b ஸ்கொயர்ட் என்னது? b என்னது? -24. அப்ப -24 ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கக்கூடிய மைனஸ் ஃபார்முலால இருக்க 4 இன்டு a யோட வேல்யூ என்ன? 9 இன்டு c யோட வேல்யூ என்ன? 16. இப்ப -24 ஹோல் ஸ்கொயர்னா என்னது? -24 இன்டு -24 மல்டிப்ளை பண்ணணும். 4 4s are 16, balance 1, 2 4s are 8, 8 plus 1 9, 4 2s are 8, 2 2s are 4. Add பண்ணுங்க 6, 9 plus 8 17, balance 1, 4 plus 1 5. Minus into minus plus. அப்ப plus என்னது? 576 minus 4 into 9 36 into 16. இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுங்க. இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 576 இப்ப 36ஐயும் 16ஐயும் என்ன செய்ய போறோம்? மல்டிப்ளை பண்ண போறோம். 36 16 6 6 are 36, 6 balance 3, 6 3s are 18, 18 plus 3 21, 166 13 3 6 7 5. இப்ப மைனஸ் 576. இப்ப பாத்தீங்கன்னா டெல்டா என்ன கிடைச்சிருக்கு? ரெண்டையும் சப் பண்ணா என்ன கிடைக்கும்? 0 கிடைச்சிருக்கு. அப்ப டெல்டாவோட வேல்யூ என்னது? 0. So the equation will have real and என்னது? 0 கிடைச்சதுனால என்னது? equal roots. அப்ப nature of the roots என்னது? real and equal. இது கண்டிப்பா எழுதணும். Thanks for watching students.